கர்த்தருடைய வார்த்தை இப்படி தரிசனத்துக்கான தடைகள். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வைக்கும்போது அதை நிறைவேற்ற முடியாதபடியான தடைகளையும் சத்துரு கொண்டு வருகிறான். அந்த தடைகளை நான் என்னென்ன இனம் கண்டால்தான் அவைகளை நான் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க அது ஏதுவாக இருக்கும். தரிசனத்தின் தடைகள். இப்ப ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். அந்த சந்திப்புக்கு முன்னமே அந்த தரிசனத்துக்கு இடையூறாக அவனுக்குள்ள முதல்ல இருந்தது நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவனுடைய நினைவு தடையாக இருந்தது. நம்முடைய நினைவு சில நேரங்களில் தரிசனத்துக்கு தடையாக இருக்கிறது. காலத்துக்கு மிஞ்சிய நினைவு, தெய்வம் வைத்திருக்கிற காலத்துக்கு மிஞ்சிய நினைவுகள் நமக்கு தடை. ஸ்தோத்திரம். அவன் எதை வச்சு நினைச்சா, எனக்கு கல்வி அறிவு இருக்குது, எனக்கு நல்ல சரீர பலம் இருக்குது, ஒரே அடியில ஒருத்தனை கொன்று போடக்கூடிய பலம் எனக்கு இருக்குன்னு நினைச்சான். பார்த்தீங்களா? அப்ப தரிசனத்துக்கு முதல் தடையே காலத்துக்கு முந்தின நம்முடைய நினைவுகள். காலத்துக்கு முந்தின நினைவுகள் என்னைக்குமே ஆபத்தானது. கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அந்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருக்காத பட்சத்தில் தெய்வத்தின் கரத்தில் இருந்து அந்த தரிசன நிறைவேறுதலை நம்ம காண முடியாது. ஆண்டவர் நமக்கென்று ஒரு காலத்தை, நேரத்தை வச்சிருக்கிறார். அவர் வேளையில் அவர் நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது தரிசனத்திற்கான தடை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், மனதில் தைரியம் இல்லாம தரிசனத்துக்காக நிற்கிறது. மனதில் தைரியம் இல்லாம. அதைத்தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பார்த்தீங்களா? 28வது வசனத்தில், நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய். ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தைக்கு நிற்கிறதுக்கே பலன் இல்லை, அப்புறம் பிரச்சனைகளை எப்படி சந்திப்பாரு? தரிசனத்துக்கு தடையே எடுத்ததுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது. எடுத்ததுக்கெல்லாம் என்னைய காயப்படுத்திட்டாங்க, என்னைய குற்றப்படுத்திட்டாங்க, என்னைய திட்டாங்க. ஏங்க, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறதுல யாரை தான் திட்டலை, யாரை தான் கோள் பேசலை, யாரை தான் குறை பேசலை. குறையே பேசாத ஒரு மனிதன் இந்த பூமியில காட்டிருங்க எனக்கு. குறையே பேசாத ஒரு மனிதன், குற்றம் சாட்டே வைக்காத ஒரு மனிதனை காட்டுங்க. சிலர் குறையா பேசலாம், சிலர் நிறைய பேசலாம், சிலர் அப்பப்போ பேசலாம், சிலருடைய வழக்கமே அதுவாகவே இருக்கலாம். ஆனால் எல்லாருமே என்னதான் பேசுகிறோம்? நம்ம 4 பேர் உட்கார்ந்தா 5வது ஒரு நபரை தான் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அந்த 4 பேரில் ஒருத்தர் எழும்பின உடனே மீதி இருக்க 3 பேர் யாரை பேசுவாங்கன்னு நினைக்கிங்க? இந்த எழும்பி போன ஆளை தான் பேசுவாங்க. என்ன போறா பத்தியா, இவ பெரிய உத்தமி மாதிரி, இவ கதையை நான் சொல்லட்டுமான்னு ஒருத்தி தொடங்குவா இல்லையா? அதான் உலகம் அப்படித்தான் இருக்குது. உடனே வார்த்தை கிடைச்ச உடனே நான் எல்லாருக்கும் என்ன நன்மை செய்தேன், என்ன பேசிவிட்டார்களே, இப்படிலாம் நினைக்கவே கூடாது. பேசுறாங்களா, பேசட்டு. ஆனா யாருக்கு இது வரும் தெரியுமா? தரிசனம் உள்ளவர்கள் தான் எதுவுமே அவங்களுக்கு கேளாதது போல இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனம் வந்த உடனே அவன் எப்படி மாறி போயிட்டான் அப்படின்னு அழகா இருக்குது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். பாருங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ணி இப்போ நிறுத்தி இருக்கிறார் சவுலை. He is the first king, முதல் ராஜா நிறுத்தி இருக்கிறார். ஆனா அதுல ஒரு குரூப்பு
அதுல ஒரு குரூப், இவனா நம்மளை ரட்சிக்க போறவன், ஐய. சில இடத்துக்கு போய் நிற்கும் போது, என்னப்பா இவரை போய் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்கீங்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. நான் என்னைய தானே சொல்ல முடியும், இவனா பிரசங்கம் பண்ண போகிறோம், ஐயோ இந்த பையன் கையில் மைக்க கொடுத்துருக்குது அப்படி நினைப்பாங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை உலகம் அப்படித்தான் நினைக்கும். இவனா குடும்பத்தை காப்பாற்ற போகிறவன், இவனா கடன் அடைக்க போகிறவன், இவனா இந்த காரியத்தில் நிற்க போகிறவன். வாய்ப்புகளே இல்லை சார், இவனை நம்பாதீங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே ராஜாவாகிய சவுலுக்கு இப்ப எப்படி ஏறி இருக்கணும், அப்படியே ஸ்தோத்திரம், மூக்கு புடைக்க முகம் சிவக்க எடுவாளை அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்குது பாருங்களேன், அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அவனுக்கு காது கேட்காதா? கேட்கும், ஆனா கேட்காதவன் போல இருந்தானா. தரிசனம் இப்படித்தான் நம்மளை பல இடங்கள்ல செவிடாக்கும். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களை பற்றி இவங்களாம் இப்படி பேசுனாங்கன்னு உடனே அப்படியா சரின்னு பேரணும். நமக்கு அவங்க பேசின எதுவுமே உள்ள என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, ஏற்றிக்க கூடாது. உள்ள ஏற்றிக்கிட்டோம் நம்ம குப்பலாரியா மாறிடுவோம். குப்பலாரி ரோட்டில் போனாலே தெரியும் தானே, அந்த வாடை காட்டி கொடுக்கும். தோத்துறோம், லாரி தான், ஆனால் குப்பலாரி. அந்த லாரியை செய்யும் போதே குப்பலாரியாவா செஞ்சாங்க? இல்லை, அந்த லாரியில் ஏதாயிலும் சிறந்த பொருட்களை கொண்டு போவாங்கன்னு தான் சொல்லி வச்சாங்க. ஆனால் பாவம் அந்த லாரி எந்த லாரியாக மாறிட்டு, குப்பலாரியா. நிறைய பேர் ஆண்டவர் படைக்கும் போது நல்ல நோக்கத்துக்காகத்தான் படைக்கிறாரு. ஆனால் என்னமோ இதெல்லாம் குப்பலாரியாக தான் இருக்குது. அந்த குப்பலாரி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுன்னு வைங்களேன், ஒரு நாற்றம் வந்துடும். குப்பை லாரி பக்கத்தில் உட்கார்ந்தீங்கனாலே ஒரு நாற்றம் வந்துடும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். குப்பை லாரினா ஊரில் உள்ள கதை, அந்த தெருவில் கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு தொடங்கினா எனக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறுத்தினால் நம்ம பிழைச்சோம். இல்லைன்னா குப்பை லாரியோட ஜாயின் பண்ணிடுவோம் நம்மளை. சிலருக்கு குப்பை லாரிக்கு குப்பை கொடுக்குறோம், குப்பை தொட்டிகள் இருக்கும் பாருங்க, தெருவுக்கு ஒவ்வொரு தொட்டி. ஆமாம், அது தெருவுக்கு ஒரு 4 தொட்டி இருக்கத்தான் செய்யுது. ஸ்தோத்திரம். சரி, அந்த தொட்டிக்கு போடக்கூடிய குப்பை பெட்டி ஒவ்வொரு வீட்டில் இருக்கு. வீட்டில் பெட்டி, ரோட்டில் தொட்டி, அப்புறம் லாரி, அப்புறம் சில இடத்து குப்பை மேடு. அவ்வளவு கொண்டு கொட்டி போட்டிருக்கோம். அத்தாடி, இந்த குப்பை மேட்டுக்கிட்ட போயிட்டீங்க, இன்னும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நான் எங்கன்னு யோசிக்கீங்களா? நம்ம நல்லவர்களா இருக்க போய் இங்க கொண்டு வந்திருக்கார் கர்த்தர். குப்பை பெட்டியாகவும் இல்லை, குப்பை தொட்டியாகவும் இல்லை, குப்பை லாரியாகவும் இல்லை, குப்பை மேடாகவும் இல்லை. எந்த குப்பையும் உள்ள எடுக்கப்படாது. வார்த்தைகள் வரும். அவனோ காது கேளாதவன் போல. வாழ்க்கையில் முன்னேறணுமா, நிறைய சத்தத்தை தூக்கி துறப்படுங்க. அவன் பேசினா, இவன் பேசினா, எப்படி பேசலாம், எடு போன, இன்று ஒரு கை பார்க்கிறேன், அப்படிலாம் இறங்கவே கூடாது. பேசட்டுங்க, 4 பேர் நம்மளை பேசுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மேன்மையாக வச்சிருக்காரு அப்படி நினைக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, உங்களை பற்றி பேசப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சது 10% தான். இன்னும் 90% தெரியவே இல்லை. அந்த 90%லையும் 90% பேசுனது யாரு தெரியுமா? உங்ககிட்ட வந்து சொன்ன ஆசாமி தான். நம்ம கிட்ட வந்து சொன்ன ஆசாமி தான் அதில் 90% பேசியிருக்கோம். ஆனால் நல்ல பிள்ளை போல நம்மகிட்ட வந்து அழகா அப்படி ஒரு ஆக்ட் போட்டு போயிடும். தரிசனம் உள்ளவர்கள் எந்த வார்த்தைகளாலும் பாதிக்கப்படுவதே இல்லை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, வார்த்தைகள் நிமித்தம் முடிவுகளை எடுக்க நம்ம கூடாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னாப்பா, இவங்களாம் இப்படி பேசுறாங்களா, நீங்க பார்த்துக்கோங்க. அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்க மேல கசப்பு வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். காலம் மாறுங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நம்மை தூற்றினவர்கள் அப்புறம் நண்பர்களாக வேண்டி இருக்கும். சேர்ந்து சில ஊழிய பயணத்தில், தெய்வீக திட்டத்தில் பயணிக்க வேண்டி இருக்கும். எவரையும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, தரிசனத்தின் முதல் தடை நினைவு. தரிசனத்தின் 2ஆம் தடை வார்த்தைகளால் துவண்டு போவது. வார்த்தைகளால் துவண்டு போவது.
நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்பும் போது என்ன வார்த்தைலாம் பேசுறாங்க பாருங்க. அவங்க மண்மேட்டுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா? அது நடந்துருமா? நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவங்க என்னல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஒரு பாஷையில கேட்டா அங்க என்னல பண்ணிட்டு இருக்கோம். உடனே ஒருத்தர் சொல்றான், அவங்க அலங்க கட்டுறாங்க, இடம் கிடைச்சிருமா, அவனுக்கு பலி கொடுத்துருவாங்களா, ஒரே நாளில் முடித்து போட்டுருவாங்களா? காரணம் அதெல்லாம் சுட்டெரித்து மண்மேடான கற்களாக்கும். சுட்டெரிக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்டு கிடக்கிற கற்கள், அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? உடனே பக்கத்தில் நிற்க தொபியா சொல்றான், அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் என்ன கொழுப்பு பத்திகளா வார்த்தைகளை. ஒரு நரி ஏறினா கூட சரிஞ்சு விழுந்துருமா, அப்படி கட்டுறாங்களா இவங்க. ஆனா நெகேமியா என்ன பண்ணார் பாருங்க, 4ஆம் வசனத்துல அப்படியே ஜெபத்துல ரிவீட் அடிச்சு முடிச்சிட்டாரு. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் பாருங்க. ஜெபத்துல சண்டைக்கு போகல. உடனே எடு பட்டயத்தை, ஒரு 100 பேரை கூப்பிடு, தொபியாவை பிடி, எல்லாம் நீ எங்க கிட்ட இருந்த என்னெல்லாம் பேசும் அப்படிலாம் போல. அந்த கழுத்துல கத்திய வச்சிருவேன், உன்னைய சீவிடுவேன், துண்டாடிடுவேன், நீ யார பேசுற, இந்த வார்த்தையெல்லாம் அவன்கிட்ட இருந்து வரவே இல்லை. ஜஸ்ட் போய் ஒரு ஜெபத்தை ஆமேன் போட்டு, ஆமா ஸ்தோத்திரம், விஷயத்தை முழுக்க பரலோகத்துக்கு டைரக்ட் பண்ணிட்டு அமைதி ஆயிட்டார் பாருங்க. அமைதி ஆயிட்டார் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தைகள் வரத்தான் செய்யும், வரும். அவைகளால் நாம் ஒரு நாளும் துவண்டு போய் நின்று விடவே கூடாது. இயேசுவ பேசாத வார்த்தையா? கண்ணை கட்டி கன்னத்தில் அடித்து உன்னை அறைந்தது யார்? அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? இயேசுநாதர் உடனே அடிச்சது நீ தானல, உன் ஊரி தானல, அப்படிலாம் சொல்லல. ரைட். இதை கடந்து போக பிதா என்னை அனுமதித்திருக்கிறார். அவரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை காணும்படிக்கு, அவரை குத்தின கண்கள் எல்லாம். அப்போ நம்மை காயப்படுத்தும் எந்த சூழ்நிலையிலும் காயப்பட்டு நின்று விடாமல் கடந்து போக நமக்கு கிருபை வேணும். தரிசனத்தின் தடை என்ன? ஆமா, இது நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டேன், இது நிமித்தம், அப்படி எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. எது வந்தாலும் ஆண்டவர் இது நிமித்தம் எனக்கு ஒரு பலன் தாரும், இது நிமித்தம் நான் இன்னும் தைரியமா ஓட எனக்கு கிருபை தாரும், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 3வது தரிசனத்துக்கான தடையாக நம்ம காண்கிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். தரிசனத்துக்கு தடை 3. மோசே நினைச்சான் தான் செய்ய போகிறதாக, தான் செய்ய போகிறதாக. இன்னும் ஒரு மைண்ட்ல மாற்றம் வரல பாருங்க, இன்னும் அவருடைய சிந்தையில மாற்றம் வரல. முச்செடியில் இப்ப தரிசனம் நடந்துட்டு இருக்குது. 40 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து சந்திச்சு, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். மேல உள்ள வசனத்துல பாருங்க, 7வது வசனத்துல அறிந்திருக்கிறேன்னு சொல்றார், ஜனங்களுடைய வேதனையை அறிஞ்சிட்டேன்றார். 8வது வசனத்துல இறங்கி விட்டேன் என்கிறார். நான் இறங்கி வந்துட்டேன், நான் எகிப்துக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நானே இறங்குதல்னா அந்த இரக்கம் அல்ல, அவரே இறங்கிட்டேன்றாரு. He himself came down in Egypt. எகிப்துக்குள்ள நானே இறங்கிட்டேங்கிறாரு. அக்கினி சூளைக்குள்ள எப்படி இறங்கினாரோ அப்படி. ஸ்தோத்திரம். அவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலைங்க? தரிசனத்துக்கு தடை என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம்.
ஆண்டவர் சொல்றார், உன்னை யார் அங்க செய்ய சொன்னது? அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். ஸ்தோத்திரம். நீ அங்க செகண்ட் தான், முதல்ல அங்க யார் இருக்கிறா? நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன்னு சொல்லல, நான் அங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறேன். நீ போக போற எகிப்துக்குள்ள நான் ஏற்கனவே வந்துட்டேன். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேனே, நம்ம நாளைக்கு சந்திக்க போகிற பிரச்சனைக்குள்ள கர்த்தர் இன்றைக்கே போய் நாளைக்குரிய காரியத்தெல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா, நம்ம காலையில் எழும்பி ஒரே ஒப்பாரி, நான் இன்னைக்கு என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் ஓடலையே ஏசப்பா அழுதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஏற்கனவே இறங்கி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேனே. நீ காலையில எழும்பி என்ன செய்யணும்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும்ப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், இந்த நாளுக்காக நன்றி. நான் எழும்பு முன்னவே எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நல்ல தேவ நடத்துதலுக்காக நன்றி, தேவ கிரியைக்காக நன்றி. ஆண்டவருக்கு துதி செலுத்தி, ஆண்டவரே நீர் தருகிற புதிய நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் மகிமையை நான் ருசிக்க போகிறபடியால் உமக்கு. ஆமா, நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன அவசியத்தோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு நைட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு நிம்மதியா தூங்குங்க. காலையில எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் காட் ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் சந்திக்க போகிற காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ சந்திக்க முன்னமே நான் அதை சந்தித்திருக்கிறேன். நீ உள்ள கால் வைக்க முன்னமே நான் அங்கே இறங்கி இருக்கிறேன். அவர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே நம்மளே கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், நான் உன்னோட இருப்பேன். சரி, நாலாவது தடை 13வது வசனத்தில், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இப்ப அடுத்த தடை, அவங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு ஷேர். அவங்க கிட்ட சொல்றதுக்கு, அறிவிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏங்க, இவ்வளவு தூரம் நம்ம கூட இருக்கிறவர் அதை என்ன சொல்லணுங்கிறத தரமாட்டாரா? தருவாரா? தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். தரிசனத்துக்கு தடை என்ன தெரியுமா? என்னுடைய வெறுமையை நான் பார்ப்பது. என் வெறுமை, நான் வெறுமையா இருக்கேன் ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, நாங்களாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்களாம் இப்படிங்க, எங்கள் வாழ்க்கைலாம் இப்படிங்க, இப்படியே பரிதாபமாகவே பேசுவாங்க. பார்த்தீங்களா? வெறுமை. நம்மை வெறுமையாய் பார்ப்பதே ஒரு பெரிய தடை தரிசனத்திற்கு. ஸ்தோத்திரம். முதல்ல தடை பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல பயங்கர அறிவு ஆண்டவரே, அப்பா இந்த அறிவோட நான் அப்படியே களத்தில் இறங்கணும்னு நினைச்சா 40 வருஷம் தூக்கி போட்டார். இப்ப சொல்றாரு, அவன் ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவரே? வாட் ஷால் ஐ ஆன்சர்? இஸ்ரவேலர்கள்னா பெரிய ஞானிகளாங்க கேள்வி கேட்க போறாங்க இல்ல. ஆனா இவன் சொல்றான், அந்த கேள்விக்கு கூட என்கிட்ட என்ன இல்லை, இப்போ பதில் இல்லை. ரிகார்டிங் காட், தேவனை பற்றி கேட்டா, ஆண்டுடைய பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அவர் சொல்றார் பாருங்களேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடனை சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். அந்த வார்த்தையை பாருங்க, இருக்கிறேன் என்பவர். இருக்கிறேன், ஐ எம் ஸ்டில் அலைவ். இன்னைக்கும் இருக்கிற ஒரு தெய்வம் என்னை அனுப்பி இருக்கிறார். God of present tense. இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். God of present tense, நிகழ்காலத்தின் தேவன், நிகழ்காலத்தின் தேவன். இந்த இரவு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், இந்த இரவு நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களோ, நீங்க இருப்பது உண்மை என்றால், உங்களை சுற்றி சில பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்றால், தேவன் சொல்லுகிறார், நான் இருப்பதும் உண்மை. இல்லாத ஒரு தெய்வத்தை நீ சொல்லலப்பா, இல்லாத ஒரு தெய்வத்தை சொல்லல.
இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர் இன்னைக்கும் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், இருக்கிறேன். இந்த வார்த்தையை ஆவியானவர் திரும்ப 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 நம்ம மேல ரிப்பீட்டடா வைக்கிறார். இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நீங்க எங்க போயிட்டீங்கன்னு கேட்க கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் கூட இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நம்ம உணரலன்னு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமா? பாருங்க, நம்ம தூங்கும் போது காற்றே இல்லாம போயிருதா? காற்று இருக்குது, நம்ம தூங்குறோம். நம்ம தூங்குனாலும் நம்முடைய இருதயம் துடிக்குது, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது, காற்று உள்ள போயிட்டு வெளியே வருது. நம்ம உணரல, ஆனா எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது போலதான் சில நேரங்களில் தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியாம இருக்கலாம், தேவ நடத்துதலை உணர முடியாம இருக்கலாம். அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரே அடையாளம் நம்ம இன்னைக்கு இருப்பது. அவர் இல்லைன்னா நம்மளை சாத்தான் என்னைக்கோ இல்லாம ஆக்கியிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்க ஒரே காரணம் கர்த்தர் இருக்கிறபடினால, அவர் இருப்பதால் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சரி, ஐந்தாவது தடை என்ன? ஐந்தாவது தடை என்ன? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை, இங்க பாருங்க, முதல்ல நான் அப்படின்னாரு, ரெண்டாவது என்கிட்ட நோ ஆன்சர்னார், என்கிட்ட நான் வெறுமையா இருக்கேன்னாரு. இப்போ மூன்றாவது ஜனங்கள்கிட்ட வந்துட்டார். அவங்க எண்ணிய, உமக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த ஜனங்களை பற்றி உமக்கு தெரியாது. நான் 40 வருஷம் அங்கே இருந்திருக்கேன், எப்படிப்பட்ட ஆட்கள்னு எனக்கு தெரியும், அவங்கள பற்றி உமக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியாதுன்ட்டு. நம்மை விட எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா அறிந்தவர் கர்த்தர். எல்லாம் அவருக்கு சொல்லுங்க. பிரதர், மனைவியை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், சிஸ்டர் புருஷனை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், நம்ம பிள்ளைகளை பற்றி ஆண்டவருக்கு தெரியாத நினைக்கிறீங்களா? பெர்ஃபெக்டா தெரியும். நம்ம குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாத நினைக்கிறீங்களா? 100க்கு 100 தெரியும். நமக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சே மார்க் போடுறோம், இது தேராது, இது ஒப்பேராது. நமக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு நம்ம ஒரு மார்க் போடுறோம், அதை வச்சே அழுதுட்டு இருக்கோம். ஆண்டவரே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்து. ஆண்டவர் சொல்லுவார், தெரிஞ்ச 10% வச்சு இப்படி ஒப்பாரி வைக்க, இன்னும் 90% தெரிஞ்சா உண்மைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய 100க்கு 100 தெரியுமா? தெரியாது. அந்த தெரிஞ்ச கொஞ்சத்துல எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், இந்த தெரிஞ்ச கொஞ்சத்துல எவ்வளவு பந்தாடப்பட்டு இருக்கிறோம். நல்லா யோசித்து பார்க்கிறேன், பந்தாடப்பட்டு இருக்கிறேன். அம்மி குழவிய தூக்கிட்டு நின்றுருக்காங்க எங்க அப்பா என்னைய கொல்றதுக்கு. யோசித்து பார்க்கிறேன், 10% தான் தெரியும் எங்க அப்பாவுக்கு என் சேட்டெல்லாம். ஆமா, இந்த 10%க்கே நான் பல முறை மயங்கி மரத்தடியில் அப்படி கிடப்பேன். தண்ணியை தெளிச்சு பார்ட்டியை எழுப்புவாங்க. 10% தெரிஞ்சதுக்கு. 90% தெரிஞ்சிருந்துச்சுன்னா பாவூர் சத்திரத்திலேயோ ஆவடையானூர்ல ஏதோ ஒரு மரத்துக்கு உரமாகி இருப்பேன் என்றைக்கோ. நான் என்னையத்தானே சொல்ல முடியும், உங்களை சொல்ல முடியுமா? எனக்கு தான் உங்களை பத்தி தெரியாத, தெரிஞ்சாலும் 10% கூட தெரியாத, அதான பிரச்சனை. இவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இருக்கிறார். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் எப்பவுமே கடந்த கால ரிப்போர்ட்டுகளாக தான் இருக்கும். பாருங்களேன், நம்ம ரிப்போர்ட் எதுவுமே இந்த நொடியின் ரிப்போர்ட்டா இருக்காது. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னைய பார்த்தவங்க இன்னைக்கு இவனை எப்படி திரும்ப பார்ப்பாங்க? அந்த ஸ்டீபனா தான் பார்ப்பாங்க. எடே அப்போ நீ அப்படிம்பாங்க. அப்போ இப்போ பார்க்குறவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படிதான் அப்புறம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டு, உமக்கு தெரியாத ஆண்டவர் இந்த ஜனங்களை பற்றி, அவங்க என்னைய என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டார். அவங்க என்னைய நம்ப மாட்டாங்க.
நான் நம்பத்தக்க ஆளே கிடையாது. ஏன்னா ஒருத்தன் சொன்ன வார்த்தைக்காகவே ஓடி வந்தவன் நான். ஒருத்தன் பேசின ஒரு வார்த்தையை என்ன செய்ய வச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருப்பான், நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த ஒத்த கேள்விக்கு அவன் பதில் இல்லை ஓடி போயிட்டான் சொல்லியிருப்பான்ல. அவங்க இன்னைக்கு நான் போய் நின்னா சிரிப்பாங்க. ஆண்டவர், அந்த ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் ஓடி வந்தேன், திரும்ப எண்ணி அங்க போய் சொல்லுகிறீரே. தரிசனத்துக்கு தடை. ஐந்தாவது ஸ்தோத்திரம், எதிர்மறையான பார்வை. எதிர்மறையான பார்வை. எதிர்மறையான பார்வை. எல்லாத்தையும் எதிர்மறையாவே பார்க்கிறது. நான் படிச்சுக்கிட மாட்டேன், நான் தேறிக்கிட மாட்டேன், நான் பிறந்தது வேஸ்ட்டு, இப்படியே உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வேஸ்ட்டுன்னா உன்னை எப்பவுமே குப்பை தொட்டியில போட்டிருப்பேன், நீ ஏதோ பிரயோஜனமா இருக்க போய் தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் உன் கவனத்தை மாற்றேன்னு சொல்வார். எதிர்மறையான பார்வை. எதிர்மறையான பார்வை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க பாரு, நீ வார்த்தையை சொல்ல வேண்டாம், வல்லமையை காட்டுன்றார். நோ நீட் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்க நம்பும்படிக்கு உங்ககிட்ட வார்த்தை வேண்டாம், பட் ஷோ ஃபோர்த் மை பவர், என் வல்லமையை காட்டுன்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். 40 வருஷமா ஆடு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண கோல். இந்த கோலை வச்சு இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருப்பாருங்கிறீங்க? 4 ஆடை தட்டி கொடுத்துருப்பாரு சரியா மேய்க்கிறதுக்கு, கொலையை இழுத்து கொடுத்துருப்பாரு. ஆமாம், வேற என்ன செஞ்சிருப்பாரு? எங்கேயாவது ஆடு ஓட்டினா எரிஞ்சு கேன்னு எரிஞ்சிருப்பாரு. அவ்வளோதான் அந்த கோல். மெய்ப்பனுக்குரிய கோல் கையில் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இதே கோலை அடையாளமும் அற்புதமும் செய்கிற கோலாக நான் மாற்ற முடியும். மாற்ற முடியும். ஏன் தெரியுமா? நீ 40 வருஷமா ஒருத்தன் மாறல நினைச்சிட்டு இருக்க பத்தியா? இந்த எனக்கு ரொம்ப அழகா அந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இப்படி எனக்கு கற்றுத்தருகிறாரு. அவன் நம்ப மாட்டான், அவன் மாறலங்கிறல்ல, உன் கையில் இருக்கிற கோலை ஒரு நொடியில நான் மாற்றி காட்டுகிறேன் பாரு. இது போலவே அந்த ஜனத்தையும் மாற்றுவதற்கு என்னால முடியும். ஹல்லேலூயா. இந்த 40 வருஷம் கையில வச்சிருந்த மோசே மாறல, ஆனா இப்ப கீழே போடு பாம்பா மாறும், வாழத்தோடு கோலா மாறும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாம்பு மாதிரி இருக்கிறவன் நீ தொட்டன்னா கோலாக மாறுவான். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நம்முடைய பகுதிகளில் கர்த்தர் நடப்பிப்பாரா. பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கிற பிள்ளை ராத்திரி பக்கத்தில் முழங்கால் போட்டு நல்ல அபிஷேக நிறைவோடு ஒரு அன்பின் தொடுதலை வைங்க. கர்த்தர் கோலா மாற்றுகிறாரா இல்லையா பாருங்க. பாம்பு போல சீறிட்டு இருக்கிற புருஷன், பாம்பு போல சீறிட்டு இருக்கிற யாரோ ஒரு நபர், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் சொல்றார், நீ சாதாரணமான ஆள் இல்ல மோசே, உன் பார்வை தான் ராங்கா இருக்குது, உன் கணிப்பு தான் தவறா இருக்குது. நீ நினைக்க 40 வருஷம் அவன் மாறலன்னு, ஐயோ என்னுடைய ஒரு நொடி பிரசன்னம் டோட்டலா எல்லாத்தையும் மாத்திரும்பா. அல்லேலூயா. ஒன்று, உயிரற்றவனுக்கு அது உயிரை கொடுக்கும். அம்மா, உயிரற்ற கோலுக்கு இப்ப என்ன வந்திருக்குது? உயிர் வந்து அந்த பாம்பாக நிக்குது. ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, அந்த உயிர் இப்போ பாம்பு மாதிரி உனக்கு முன்னாடி படம் எடுத்துட்டு இருக்குல்ல, வாழை மட்டும் தொடு, நான் அதை கோலாக்கி காட்டுறேன். ஸ்தோத்திரம். ஓவரா வாழாட்டுறதையும் கோலாக்க கர்த்தரால முடியும். ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, 6வது தரிசனத்திற்கான தடை. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஸ்தோத்திரம். ஆமா, இப்ப அடுத்து என்னன்னா, தன் பிரச்சனையை பெரிதாக்குவது. தன் பிரச்சனையை அல்லது தன் பலவீனத்தை
பெரிதாக்குவது, தன் பலவீனத்தை பெரிதாக்குவது. ஸ்தோத்திரம். நம்மகிட்ட ஒரு பலூன் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், நம்ம வேலையே என்ன தெரியுமா? அதை ஊதி ஊதி ஊதி. பலூனுடைய ஒரிஜினல் சைஸ் எவ்வளவுதான்? அது சின்னதுதான். இப்ப ஊதப்பட்டதுனால அது எப்படி தெரியுது? இவ்வளவு பெருசா தெரியுது. நம்ம ஆண்டவரே என் பிரச்சனையை பார்த்தீங்களா? எனக்கு தான் பேசவே முடியாத ஆண்டவரே, நான் தான் வாக்கு வல்லவன் அல்லையே. ஏன்னா இவ்வளவு நாள் இவர் பேச முடியாத இடத்துல இருந்தார். ஒன்னு ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்தாரு. ஆடுகள்கிட்ட கதை பேச முடியுமா? ஆடே ஆடே உனக்கு தெரியுமா, நான் எகிப்தில் இருக்கும்போது யாரா இருந்தேன்னு சொன்னா அதை மேலும் ஆடிடும். அதுக்கு வேற ஒன்றும் தெரியும். நீ என்ன பேசினாலும் வாலாட்டும், இறைய திங்கும், படுத்து கிடக்கும், சத்தம் போடும், போயிட்டே இருக்கும். பேச்சு சுருங்கி போச்சு இப்போ ஐயாவுக்கு. வீட்டுக்கு போனா அங்க பெண்கள் தான் அதிகம் வீட்டில். ஆமா, மோசையின் மாமனார் வீட்டில் பெண்கள் தான் அதிகம். அங்க பேச முடியுமா? அவங்க பேசுறது இவர் கேட்கலாம், அவ்வளவுதான். பேச்செல்லாம் சுருங்கி போச்சு. 40 வருஷமா 40 வருஷமா. அதனால இப்ப சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த பேசும் திறன் போயிட்டு ஆண்டவரே, என் வாயில நிறைய பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன், 11ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து. இங்க பாருங்களேன், 3:12 நான் உன்னோட இருப்பேன்கிறாரு, 4:12 உன் வாயோட இருப்பேன்றார். எப்படி இருக்கு பாருங்களேன். அவர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வளவு ஆகி இன்னும் உனக்கு எந்த உறுப்புலப்பா பிரச்சனை? வாய் தான் பிரச்சனையா? வாய் கூட இன்னும் ஸ்பெஷலா இருக்கேன். உன்னுடைய சரீரத்தில் வாய்க்கு நான் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறேன். இதை விட வேற என்ன வேணும்? நம்ம நினைக்கிற, எனக்கு முட்டு வலி ஆண்டவரே, முட்டு வலிக்குது, இருதயம் வீக்கு, என் நரம்புகள் எல்லாம் அப்படி ஆயிட்டு. கர்த்தர் சொல்றார், உனக்கு பலவீனமான அவயத்தோடு நான் இன்னும் பிரசன்னத்தோடு இருப்பேன். உனக்கு என்ன வேணும்? ஆனா நீ தேவ திட்டத்துல, தரிசனத்துல பயன்பட்டே ஆக வேண்டும், பயன்பட்டே ஆக வேண்டும். 7வது தரிசனத்திற்கான தடை, 13வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். ஸ்தோத்திரம். வார்த்தை நல்ல வார்த்தை, ஆனா தேவனை காயப்படுத்தும் வார்த்தை. தேவ சித்தம் அப்படின்னு ஒரு வேர்டை பயன்படுத்துறார். அது நல்லா இருக்கு. ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. யாரையாகிலும் அனுப்புறதுக்கா நம்ம கிட்ட இவ்வளவு போராடணும்? ஆண்டவரே 80 வருஷமா இவனுக்கு வெயிட் பண்ணியிருக்கிறார். 80 வருஷமா இல்ல, தேவனை மாதிரி யாராலையும் காத்திருக்க முடியாதுங்க. தேவனை மாதிரி யாராலும் காத்திருக்க முடியாது. தேவனை மாதிரி யாராலும் காத்திருக்க முடியாது. நம்ம மோசே கதையை படிச்சுக்கிட்டு இருக்கல, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம இந்த தரிசனத்துக்கு இணங்கி வரணும்னு வெயிட் பண்ற. ஏங்க, ஆண்டவர் நினைச்சா சட்டுப்புட்டுன்னு தூக்கத்தில் இருக்கிற மோசே தலைக்குள்ள புகுந்து மூளையில எல்லாவுடைய அந்த ஸ்தோத்திர சிஸ்டத்தை டோட்டலா மாத்தி, காலையில் எழும்பும் போதே மோசே டக்குன்னு மாமனாட்ட போய், ஹாய் போயிட்டு வர்றேன், என்ன ஊழி திட்டது கற்றுக்கொண்டு அப்படி வர வச்சிருக்கலாம்ல. அப்படி வச்சிருந்தா மோசே ரோபோட்டா இருப்பான், கம்ப்யூட்டரா இருப்பான். கர்த்தர் அப்படி வைக்கல. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ இயல்பான மனிதனாயிரு, என் திட்டத்தை புரிஞ்சு கொண்டு வா.
தரிசனத்தை புரிஞ்சு கொண்டு வா. நீ வரணும். நம்ம அப்பா நீங்க என்னைய உணர்த்துங்க. ஆண்டவர் சொல்றார், இதுக்கு மேல நான் உன்னை எப்படி உணர்த்துறது? கடைசியா நம்ம தூக்கி போடுற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? யாரையாகிலும் அனுப்பும், யாரையாகிலும் அனுப்பும். தரிசனத்தின் 7வது தடை ஸ்தோத்திரம், தரிசனத்தை தள்ளி விடுவது. தள்ளி விடுவது, யாருக்கோ தள்ளி விடுவது, எங்கேயோ தள்ளி விடுவது. ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசுறாருன்னு தெரிஞ்சும் அதை தள்ளி விடுவதும் தள்ளி வைப்பதும் ஆபத்தானது. புல்லிங் அவுட் அண்ட் போஸ்ட்போனிங். நிறைய பேர் அந்த வேலை தான் இருக்கு பாருங்களேன். ஒன்னு தள்ளி வைக்கிறது அல்லது தள்ளி விடுறது. இந்த இரவு ஆண்டவர்ட்ட சொல்ல போகிறோம், நீர் எங்களை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிற தேவ திட்டத்தை பரிபூரணமாக நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையோடு அந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விட இந்த உலகத்துல வேல்யூவான வேற ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்காக. தள்ளிவிட போகிறீங்களா? தள்ளி வைக்க போகிறீங்களா? தரிசனத்துக்கு உங்களை தரப்போகிறீங்களா? தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. உருவாக்குமே என்னை. 2 கரத்தை உயர்த்தி உருவாக்குங்கப்பா. உருவாக்குமே என்னை இயேசுவே. உருவாக்குமே என்னை. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன். Glory, oh Lord.
ஏசையா ஸ்தோத்திரம் இயேசுவே ஏசையா நல்ல குயவனே விரும்பிய பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்பவரே ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நமக்காக காத்திருக்கிற கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை 80 வருஷமா இருதயத்துல சுமந்துட்டு ஒருத்தர் நமக்காக காத்திருக்கிறார். மோசே சிறு பிள்ளையா அந்த நாணல் பெட்டியில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், அந்த தரிசனம் பெட்டிக்குள்ள இருக்கு. அரண்மனைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த தரிசனம் அரண்மனைக்குள்ள இருக்கு. அந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சொல்லுவார், அந்த தரிசனம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது. 80 வயது ஆண்டவர் சந்திக்கும் போது எவ்வளவு தடைகள் பாருங்க, எவ்வளவு தடைகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பிறக்கும் போது என் தரிசனம் பிறந்திருக்குன்னு சொன்னேன், நீ வளரும் போது என் தரிசனம் வளருதுன்னு சொன்னேன். இன்றைக்கும் தரிசனத்தின் எதிர்பார்ப்போடு அர்ப்பணிப்பீர்களா என்கிற ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஒப்பு கொடுத்து என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க என்னவெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதை செய்திருங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. தகப்பனின் கரத்தில் இந்த கூடுகை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் மாற்றங்களை, மறுரூபத்தை, தெய்வீக கிரியைகளை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு காத்திருக்கிற தகப்பனுக்கு தரிசனத்திற்கென்று இணங்கி வந்து நிற்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிரசன்னம் தாங்கட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.